பார்ட்னர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு எந்த அமௌண்ட்டுமே செட்டில்மெண்ட் பண்ணல, இமிடியட்டா செட்டில்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு டியூ இருக்கு. மணிக்கு டியூ இருந்தாக்க, அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டாருன்னா அவர் போற டேட் அன்னைக்கு, அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருவாங்க. நான் ரிட்டையர் ஆகி போறேன், கணக்கை செட்டில் பண்ணுங்க, என்னென்ன கணக்கு இருக்குன்னு எனக்கு காட்டுங்க அப்படின்றத ஆக்சுவலா ஒரு பார்ட்னர்ஷிப் விட்டு போகும்போது நோட்டீஸ் கொடுத்துருவாரு. ஓகேங்களா? ஸோ அந்த 3 months பீரியட்ல, நோட்டீஸ் பீரியட்ல என்ன செஞ்சிடணும், ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்னர், அதாவது கண்டினியூ பார்ட்னர்லாம் என்ன செஞ்சிடணும், கணக்கு எடுத்து வச்சிடணும். ரிவாலுவேஷன் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ போயிருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன ஏது எல்லா விவரத்தையும் எடுத்து வச்சு அவர் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு எந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆறாரோ இதுதான் கணக்கு, உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆக வேண்டிய பணம் இவ்வளோ இருக்கு, இந்த வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, இவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இவ்வளோன்றது அவர் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பணும். ஓகேங்களா?